ஹலோ அம்மா பக்கத்தில் எல்லாம் ரெடி பாருங்க எல்லாம் இருக்கீங்களா? யாரா வேண்டாம் குழந்தை டாக்டர் பேச பார்க்குறீங்க? வேற யாரு? நான் வந்து உங்கள் சின்ராசி பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கருமத்தில் பார்க்க போகிறோன்னா லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போனாலும் ஆனால் கதைக்கு இது ரொம்ப முக்கியம்ப்பா. அதில் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி காற்று போடப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காற்றாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 5 தான். அக்கா எனக்கு ப்ரீசஸான ஒன்று கெடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்கிற? டே மைண்டு, நான் அந்த மீனிங்கில் சொல்லலடா. ஹீரோ வந்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நானாப்பா நான் வந்து யூஸுக்கு அக்கா நீ சொல்லும் போதே ஒருத்தர் செவத்தை உடச்சிட்டு வந்து அவன் என்னோட கசின் அப்படி சொல்ல, ஏமா தாய் இதை கேட்டு போட்டு தெரியுதுமா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி ஹீரோ சொல்ல, அதை கேட்ட அவ்வளோ என்ன தைரியம் தான் ஐநோவே அட்டாக் பண்ணிருக்கேன் அட்டாக் பண்ண அவன் அதுல இருந்து அசால்ட்டாக தப்பிக்கிறா. என்ன கண்ணே நான் தான் வாயத்தில் அசால்ட்டாக சூட்டை போடுவேனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு அவளும் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண, அக்கானே நான் அட்டாக் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு குதிச்சுட்டு இருக்கேன். ஐயோ இந்த குடும்பமே சைக்கவாடு இவன் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இல்லை இது என்னோட சான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணேன். அதில் அவன் மாட்டிக்கிட்டா சட்டையில் கிழிச்சு வச்சுட்டு, ஏப்பா அக்கானே உனக்கு நின்ன மெச்சூராகவே இல்லை, ஆனால் உடம்போட்டே மெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏட்ட கருவத்தி பண்ணி நீ கூட பார்த்துட்டு இருக்கேன். அக்கானே நீ இப்போ ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யூஸ் வந்துட்டு தள்ளி போடி சைக்கோ அப்படின்னோடனே நீ என்ன சின்ன பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வர சீல்டு கரெக்டாக வந்துடுது. ஓ நீ கூட ஃபஸ்ட்டாக கேட்டேன், ஆனால் அக்கானே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கா. அதுக்கு காரணம் இவன் தானே. உனக்கு பிடிச்ச ஒன்றை நான் கெடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓட, இப்போ நீ இதை மட்டும் பண்ண உன்னை கொன்று வேண்டி அப்படி சொல்லிட்டு இவன் சொல்ல, இந்த கருமத்தில் கேட்ட ஹீரோவோ அது ரெண்டும் ஒரு கசின் தானே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவோ, என்ன சொல்ல வர இவங்களை 2 பேரை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னு, என்னது அப்படி சொல்லி கேட்க, உனக்கு உண்மையிலே தெரியாதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல போக, அப்போ நீ தான் அவன்கிட்ட சொல்லாத அவனை வெறுக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, இன்னும் இந்த கர்மமான பேச என்னால் பார்க்க முடியல. நீ இப்போ ஏன் நார்மல் கேள்வி மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் பழையபடி மாற்றிய திருவிழாக்காடு இந்த மூஞ்சி என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இது காரணம் அவன் தானே அப்படி சொல்லி அட்டாக் பண்ண போக அந்த இடத்துல உனக்கு என்ன மாப்பிள்ள நான் தான் கியூரி ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோட, ஏப்பா என்ன உனக்கு என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, ஏமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க, ஏமா நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நினைத்தரலே அப்படின்னு சொல்லி வேசப்பட்டுட்டேன். சீக்கிரம் விட்டியாப்பா, ஆமாம் இந்த போர்டில் எப்படிமா எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு, இதை ஏஞ்சல் செல்லதை மட்டும் தான்ப்பா எழுத முடியும் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ நான் எழுதுப்பா அப்படின்னோடனே, நீ கண்டுபிடிச்சிட்டியா, ஆமாம் அந்த ஐநோவா அப்படின்னோடனே, என்னது ஐநோவா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்புறம் கேட்டு இவனு ஐயோ அந்த பண்டியாட எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறிட்டு இருக்க, நான் எழுத மாட்டேப்பா அப்படின்னோடனே, ஏமா அப்படி சொல்லி கேட்டவொடனே, அதுக்கு 2 மனசுலேயும் லவ் ஃபீலை உணர்ந்தப்பா, ஆனால் உன் ஹார்ட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே, அப்போ நான் வேறு வழி இல்லை அப்படி சொல்லி அட்டாக் பண்ணுவோம். அப்பையில் ஒரு ரிங் அடிக்குது. அதில் அக்கானோட அம்மா தான் கிளம்பி பண்ணியிருக்காங்க. எங்கம்மா அக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு, நான் கொஞ்சம்லாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்கேன். அதை கேட்டு அவங்களும் ஒன்று சொல்ல, இல்லை நான் அந்த இடத்துட்டு போக மனசே இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நம்ம அப்புறம் பார்ப்போம் எல்லோரும் நல்லா இருந்துக்குங்க. அப்புறம் அக்கானே நீ அடுத்த தடவை என்னையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா நீ இதோட விளாட்டு டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, ஏப்பா ஆயிடா உனக்கு ஒன்றானே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்றும் இல்லை மறுத்துட்டு அவன் மடியில் பிடிக்க வச்சுட்டு, எப்பா நீ மடுத்துட்டு படுத்துட, இல்லைம்மா இது உன் பாட்டெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது மயங்கிடுறான். என்னாச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன், கியூரி வந்து ஹார்ட்டில் வைக்க, என்னப்பா பிரீத்தே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டவனே, இங்கிட்டு பார்த்தா என்னடா அது என்னடா பறக்குது, நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேடா செத்துட்டேடா அப்படின்னு சொல்லி சாக்காயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒன்று வர, ஐயோ ஒரு கொடூரமான உருவத்தை கொலை வருது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன். என்னப்பா நீ இதை பார்த்து இப்படி பயந்துட்டேன், நான் உன்னோட நார்மல் உருவத்தை காமிக்கிறேன், நான் தான்ப்பா கார்லி அப்படின்னா, நீனாப்பா நான் என்னப்பா நீ செத்துட்டடா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி போயிட்டு, இதாப்பா கார்டன் ரூம் சொல்ல, என்னது கார்டன் ரூமான்னு திறந்து பார்த்தா, ஏன்னா அது நார்மலாக இருக்கு காபி புக்கெலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். மேலே எடுத்து ஒரு தீவு இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் காடு அப்படின்னு கார்லி சொன்னோன்னே, எனது இவர் தான் காடாடி சாக்காக்கா கடைசி என்னோட காத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டி பிடிக்க, அப்படியே அவர் வெல்கம் டு மை ஃபேமிலி நான் தான்ப்பா காமி, நான் வந்து கியூரோட ஃபாதர் பாடு சொன்னேன், என்னது நீங்கள் கியூரோட ஃபாதரா அப்படின்னு நீங்கள் சாக்காக அப்படியே கிட்டு ஐநோட்டி இல்லாத வளர்த்துற நான் வாழ மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக போக, எப்பா இன்னொரு வழி இருக்குமான்னு கியூரி சொன்னேன். என்ன வழிடி அப்படி கேட்டோன்னே, வேற என்ன பிரின்சஸ் எழுப்ப நீ தான்ப்பா கிஸ் பண்ணணும் அப்படின்னு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்க,
என்னடி எந்திரிக்க காணோம்? ஏமா உசுரோட இருந்தாலுமே இவ்வளவு நேரம் கிஸ் பண்ணா செத்து போயிருவோமா அப்படின்னு. என்னடி சொல்ற? சரி நான் வேணா பண்ணி பார்க்கவான்னு சொல்லிட்டு கியூரி போக இல்ல வேணாம் தடுத்துட்டு சரி நான் திரும்பிக்கிறேன் நீ பண்ணு திரும்பிட்டு அவளும் பண்ணலான்னு போக ஒரு தலையில ஒரு சொருவு. எப்பா என் கை தானாவே நடக்குதுப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிங்கிட்டு பாத்தியா பொண்ணு எவ்வளவு கியூட்டா இருக்கா பாத்தியா சொல்லிட்டு கிஸ் பண்ண. டேய் நீ உண்மையிலே அப்பாடா சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வர்ற டயரா அவனோட பாப்பின் இடத்து கூட பார்க்கலாம்னு சொல்ல. ஏப்பா நான் ஹெவன்ல தானே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ எங்க ஹீரோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க டயரா அவங்க ஓடி போயிட்டாங்க மாதிரி சொல்ல. என்னமா சொல்ற அப்படி கேட்டா ஆமாப்பா தொல்லை தாங்க முடியாது ஓடி போயிட்டான்னு சொல்லுவோம். நான் மற்ற பொண்ணுங்களோட நேசிக்கிறது தப்பா அப்படி கேட்க அது தப்பு தானே சொல்லி கத்திட்டு சரி எது கூப்பிட்டே அதை வந்து பேசுடா அப்படின்னு அவரு பேச ஆரம்பிக்க. எப்பா என் பொண்ணுக்கு லவ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதே வருகால காடா ஆகுறோம் என்னது அவளா அப்படின்னு ஹீரோ சாங் ஆகிட்டு. ஆமா உனக்கு ஹியூமானிட்டி முக்கியம் இல்லை நீ தான் இருக்கு லவ் பத்தி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல ஒருத்தர் என்ட்ரி கொடுக்க நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோட இது ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கீங்க. அவன் வந்து டே உன்னால கியூரிக்கெலாம் சொல்லி கொடுக்க முடியாது நீங்க எது போடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. டே நீ அவளை லவ் பண்ணாலும் நீ அவரை மிரட்டாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திட்டு இருக்க. இவன் ரெண்டு பேரும் காமெடி பண்றது ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அப்படி இவன் அவன் எவ்வளோத்துக்கு டீமனா வந்து எல்லா டீமனையும் சேர்க்க உதவி செய்வான்னு சொல்ல இல்ல அவர் காடா தானே பண்ண சொல்ல இல்ல டீமன் ஒத்துக்குருவா இல்ல காடா மரம் அப்படின்னு கத்திட்டு இருக்க. டே அவன் என்ன அவன் அவளுக்கே தெரியாது ஹீரோ யோசிச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் சொன்னதே கேட்க வாடாடா அப்படின்னு சொல்ல. ஆமாப்பா என் மகன் யார் பேச்சு கேட்க வேண்டாம்னு அவன் சொல்ல. நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்படியே அப்பையில ஒரு பெல்லு இருந்தாங்க. சரிப்பா நீ வீட்டுக்கு போகட்ட ஆச்சு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ நீ தாப்பா அவரை நல்ல வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவனை பூமிக்கு அனுப்பி வைக்க. அப்படி இங்கிட்டு நீ எப்படி அது பண்ணலான்னு சொல்லிட்டு கத்தி ஏற்றி விரட்டிட்டு வர. எப்போ நான் அவளை காப்பாற்றலாமா கிஸ் பண்ணி சொல்ல அப்படியே இருந்தா நீ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் விட்டு இருந்துட்டு இருக்க. அப்படியே யூஸும் சரி நம்ம தான் கிஸ் பண்ணி அவனை எழுப்பணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண போக அப்பையில அவங்க ரெண்டே எந்திரிச்சு மண்டையை வீங்கிடுது. ஏப்பா ஐடோ எதிர்ச்சியா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கட்டி பிடிக்க ஏமா என்னை திருப்பி மேலே அனுப்பிடாமான்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு இருக்கேன். அந்த இடத்துல கீழே வந்து எப்போ எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆமாப்பா நீ செத்தோட அங்கேயே போவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே ஏண்டி அப்படி கிஸ் பண்ண சொன்னதெல்லாம் பொய்யாடி அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே கேட்க ஆமாப்பான்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஹீரோவை பத்திரமா அனுப்பிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கீரி சொல்ல. ஐயோ இவளே அடுத்த காடா இவளுக்கு எப்படா நான் லவ் பற்றி சொல்லி கொடுக்க போறேன் அப்படி பதற. இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா. நீ வரப்போகிற எபிசோட் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ண பார்த்துருங்க. அதோட என்னை நிறைய பேர் அனிமே போட சொல்கிறீங்களே அதனால் இப்போ ரீசெண்டாக போகிற அனிமே மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அனிமே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். டேய் நீ இதை எப்படா முடிப்பு அப்படி நீங்கள் கேட்குற மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. கவலைப்படாதீங்க டக்குன்னு பிடிக்க முயற்சி பண்ணுறப்பா. சரி பார்த்தோட பார்த்துக்க நேரத்துலேயே சாப்பிடுங்க. அவன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.